Voice of Tamil 24. சரி படம் சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் படம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் யாருன்னே தெரியாது. அந்த படத்துக்காக தான் பார்த்தேன். சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் நிஜமாவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாரோட ஆக்டிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் லவ் சீனுமே சூப்பராக இருக்குது, வார்மே நல்லா இருக்குது. எமோஷன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே புதுசாக இருந்தது. எமோஷன்ஸ் வந்து படத்தில் சின்ன சின்ன கேஸ்ட்டு கூட வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ண மாதிரி இவங்களை போடணும் அப்படின்ட்டு போட்ட மாதிரி இல்லை. சின்ன சின்ன கேஸ்ட்டு கூட கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதர் க்ரூஸில் பார்த்தீங்கன்னா ஜோஷி சார், விது சார் அண்ட் லப்பர் பந்து ஹீரோயின் அவங்க கொஞ்சம் நேரம் வராங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜோஷி சாரும் விது சாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு கேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூஜா டே மேம் வந்து ஓன் டப் பண்ணியிருக்காங்க, தமிழில் டப் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, அது ஆர்டிஃபிஷியலாக இல்லை. மேலே எல்லா படத்துக்கும் அவங்களே பண்ணலாம். அப்புறம் பூஜா டே மேம் ஆக்டிங்குமே வந்து அவங்கள ஷோ பீஸாக இது பண்ணாமல் கண்டென்ட்டுக்கு நிறைய இடத்துல அவங்க தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் நிறைய ஃபைட் சீன்ஸு, அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுற மாதிரி நல்லா இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கங்குவா படம் நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோ ஒன்றும் எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்குலாம் கேவலமாலாம் இல்லை. அதை விட மகா மட்டமான படத்துக்கெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன் கொடுத்து செம்மையாக இருக்கலாம் சொல்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கழி ஊற்றுனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதே கங்குவா படத்தை ஓடிடியில் பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. இந்த டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு, படத்தை கீழே தள்ளுறதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் இந்த படம் பார்க்க வந்தேன். நான் வந்த மாதிரியே அந்த படம் இதை ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. படத்தோட மியூசிக் ஆல்ரெடி செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச்லேயே அதுக்கு முன்னாடியே ரீல்ஸ் எல்லாம் போட்டு சாங்ஸ் எல்லாம் ஹிட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. எந்த ரீல் ஓப்பன் பண்ணாலுமே குக்கிங் சேனலுக்கு கூட அந்த கனிமா சாங் தான் வருது, அந்தளவுக்கு ஹிட் பண்ணிட்டாங்க சாங்கு. ப்ளஸ் அவர் சொன்ன பி சைட் சாங்ஸ்ன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு சாங் சொல்லியிருந்தார், அதுவுமே படத்தில் வந்து சூப்பராக சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நிறைய ஒரு 2-3 ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர மாதிரி இந்த ஜிபியூவில் இந்த படத்துங்களை யூஸ் பண்ண மாதிரி பண்ணாமல் ஒரு 70s 80s வந்த சாங்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கதையோட வர மாதிரி, சும்மா டான்ஸ் வைக்காம கதையோட வர மாதிரி ஒரு 2-3 சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெட்ரோ சாங். படத்தில் லேக் எனக்கு தெரிஞ்சு எந்த லேகும் இல்லை. நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அவங்க கேட்டால் லைன் பை லைனாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் ப்ளே கார்த்திக் சுப்ராஜ் படம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படம் தான் பார்த்துருக்கேன், நிறையெல்லாம் பார்த்ததில்ல. அவர் படம் எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம். எல்லா டேரக்டருக்குமே ஒரு யூனிக்கான இது இருக்கிற மாதிரி இவருக்குமே அப்படி இருக்கும். லைக் ஒரு படத்தில் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து என்னவா ஆகணும்னு நினைப்பாங்க, ஒரு கேரக்டர் வந்து அது கிளைமேக்ஸில் நடக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். அதுவே ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணுறாங்க. இவங்க பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போதே நானே யோசித்தேன், ஐயா அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஏன்னா சூர்யாவுக்கு இவங்க பேர் செட் ஆகாது, அவங்கள வந்து ஆக்சுவலாக நார்மலாகவே அவங்க நடித்தா படம் ஓடாது அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கேற்ற அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி படம் எதுவும் அந்த அளவுக்கு வரல. பட் இந்த படத்தில் நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் ட்ரைலர் டீஸெல்லாம் வரும்போதே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக இது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. படத்தில் அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக எப்படி சொல்கிறதுனா, சில்லுன்னு ஒரு காதலில் ஜோதிகா பேரை விட எங்களுக்கு பூமிகா சூர்யா பேர் தான் பிடிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு லவ் பேர் 2 பேருக்கும். சும்மா இந்த மற்ற படத்தில் வர மாதிரி கட்டி பிடிச்சிட்டு சும்மா அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. 2 பேரும் பக்கத்தில் கண்ணாலேயே ரொமான்ஸ் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்தில் லவ்வாக இருக்குது. இந்த படம் வந்து சூர்யாவோட கரியருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கம்பேக்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவர் ஆல்ரெடி வந்து ஃபார்மில் தான் இருக்கிறாரு. சில படம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, எல்லா படமும் எல்லா ஹீரோஸும் சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்ல முடியாது. இது கம்பேக் சொல்ல முடியாது. அவரோட படத்தில் இப்போ ஜெய்பீம் சூரரை போட்டு இப்போ ஒரு அயன் எப்படி ஒரு தனியாக இருக்கிற படமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு தனியாக அவரோட நேமில் இருக்கிற படம். இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? என்ன கேட்டால் 100க்கா 10க்கா 100க்கு 100 தான் கொடுப்பேன். ஏன்னா அவரோட எஃபோர்ட்கே நான் 100 கொடுத்துருவேன். மற்ற ஹீரோஸ் மாதிரி சும்மா ஸ்க்ரீனில் கோட் ஷூட் போட்டு நடந்து போகிற ஆள் கிடையாது. அவர் கண்ணிலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஆமாம், அது ஆக்சுவலாக என்னென்னா அது ஃபுல்லாக இப்போ சொல்ல முடியாது, படமாக பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது படத்தில். சாங், ஆக்ஷன் ப்ளஸ் வந்து அவங்க டைலாக்ஸ் டெலிவரி பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இது மொத்தமாக ஒரு 15 மினிட்ஸ் வரும் ஒரு சீக்வன்ஸாக. அது எல்லாமே சிங்கிள் டேக்கில் எடுத்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் டைட்டில் போட மாட்டீங்கல்ல, நெகட்டிவ் எதுவாக தானே போடுவீங்க. கரெக்டாக இதை நீங்கள் போடணும் கண்டிப்பாக. ஹேட்டர்ஸ்க்கு ஒன்றும் சொல்ல முடியாது. கீழே இப்போ போகும்போது ஒரு தண்ணி அங்கே குட்டை எதனா கிடக்குதுன்னா அதில் கள்ள தூக்கி போட்டால் நம்ம மேலே தான் படும். அதை அப்படி தாண்டிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. அதை தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா சூர்யா வந்து அதான் சொல்லியிருக்காரு, யார் என்ன பண்ணாலும் நம்ம அன்பாகவே இருப்போம்ட்டு. பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், பண்ணுறவங்க அவங்களே வெறுத்து போய் ஒரு நாள் விட்டுருவாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. கார்த்திகேயன்லாம் இருக்காங்களா?
சில பேருக்கு அமைஞ்சிருது, சில பேர் போராடி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகினே இருந்தாலும் எதனா ஒரு படம் ஹிட் ஆகும். ஆனால் எல்லா படமும் நல்ல படம் தான், அவரும் உண்மையாகவும் அப்படி தான் நடிச்சிருந்தார். ஆனால் அது அசால்ட்டாக ரஜினி சார் வந்து கை காலை அசத்திட்டு ஜெயிச்சுட்டு போயினே இருப்பார். கமல் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்து ஜெயிப்பார். அந்த மாதிரி சூர்யாவுக்கு அந்த மாதிரி ஒரு டைம் சரியாக செட் ஆகலை. நேரமும் அவருக்கு ஒரு நல்ல நேரம் அமைஞ்சிச்சுன்னா எல்லா படமும் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அது படத்தோட சூர்யா கெரியர் க்ளோஸ் போட்டுச்சு அவ்வளோதான். அப்படிலாம் எந்த ஒரு நடிகருக்குமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க முயற்சிக்க தோக்கலாம், ஆனால் அவங்க முயற்சிகள் தோக்காமல் இருக்கணும், அதுதான் மேட்ரு. அவங்க முயற்சி பண்ண ஒரு சின்ன படம் லாஸ்ட்டாக இது தானே என் படத்தில் லாஸ்ட்டு படம்னு இறுதி சூற்றில் மாதவன் நடித்தார். திடீர்னு அந்த படம் ஹிட்டாச்சு, அதுக்கப்புறம் மாதவன் டாப்பில் போயிட்டார். அதுமாரி ஒரு நல்ல முயற்சிக்கிறவனுக்கு எல்லா படமும் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வெற்றி தான். தோல்வின்றதோட பெரிய வெற்றிக்காக அவங்க தேடுறாங்க, அவ்வளோதான். கங்குவா ஒரு பெரிய தோல்வி தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் வந்து வெற்றிக்கு நிகரான படம் தான். இந்த படம் இது இந்த ஓடிடியில் வந்த படத்துக்கு அப்புறம் சூர்யா ரிப்போர்ட்டரும் ஜெய்பீம் வந்து ஓடிடியில் வந்தது. அதுக்கப்புறம் அந்த தேட்டரில் வந்த எல்லா படத்துக்கும் நெகட்டிவாக ரிவ்யூஸ். அது என்னன்னா இந்த ஓடிடி தளத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஸ்ட்ரைட்டாக சூர்யா தான் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஸோ அவர் வந்து தேட்ரிக்கல் படம் பண்ணார்னா அது இங்கே ஓடிடியில் ரொம்ப ரேட் ஆகுது, அது மாதிரி எதனா ஒரு இது ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற சதியா என்னன்னு தெரியல. இல்லை சூர்யா சாருக்கு எதனா வேறு ரசிகர்கள் எதிரியாக இருக்கிறாங்களா, நல்ல படத்தங்கள்லாம் ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்றது மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த படம் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் லென்த்தான படம் அவ்வளோதானே வண்டி. ஆனால் இப்போ இதையும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க சுத்தமாக அறிவு சார்ந்தவங்க இல்லைன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. சூர்யா சாரை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? சூர்யா சாரை டார்கெட் பண்ணா அவர் அவ்வப்போது வந்து அரசியலை பற்றி பேசுவார். அரசியல் பேசுகிறப்போ அது வந்து மேல் மட்டத்தில், அதாவது இங்கே தெற்க இருக்கிறவங்களோட வடக்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது, அது சார்ந்த கட்சிக்காரங்களுக்கும் பிடிக்காது. ஸோ அவங்க ஒய்ஃப் பேசுகிறதும் அதை சார்ந்து இருக்குது. அவங்க பண்ணுறதும் திராவிட சித்தாந்தத்துலேயும் மனு தர்ம இதுலேயும் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, அந்த எல்லாரும் ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறதுனால, கோயில்களை பற்றி பேசுகிறதுனால, பள்ளிக்கூடங்களை பற்றி பேசுறதுனால சில பேர் காண்டாகிறாங்க. சமூக வலைதளங்களில் அது பெருசாக எதிரொலிக்குது. அதுக்காக அது சினிமா தியேட்டர்லேயும் எதிரொலிக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. உதாரணத்துக்கு வெற்றிமாறன், பாரஞ்சித்து, மாரி செல்வராஜ் இவங்களாம் நல்ல டேரக்டர் தான். அதே மாதிரி மோகன்ஜியும் செம்ம டேரக்டர் தான். இவங்க படங்களில் சில பேருக்கு மோகன்ஜி அண்ணன் எடுக்கிற படம்லாம் ரொம்ப நல்ல படங்களாக தான் இருக்குது. ஆனால் அவர் மேலே ஒரு சாயத்தை பூசி ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சில பேர் சொல்கிறாங்க. பாரஞ்சித் அண்ணன் படங்களும் நல்ல படங்களாக இருக்குது, அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி சொல்லி அவங்களையே அந்த படத்தை ஓடணும் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தங்க தனிப்பட்ட வாழ்க்கையையும் சினிமாவையும் மிங்கல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மீடியா வளர்ந்து போச்சு. அதுக்கு சார்ந்த ஆளுங்களை உள்ள அனுப்பி அதை குழப்புறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ரெட்ரோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு அப்புறம் வந்து அதோட அப்டேட்ஸ்லாம் வரப்போ பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. கெட்டப்லாம் வச்சுக்கிங்க, என்னடா இது இந்த அமிதாப் மாமா அப்படின்லாம் சொல்லி. ஆமாம். ஸோ இந்த படத்தில் அந்த கெட்டப்ஸ்லாம் என்ன மாதிரி பேசியிருக்கு? விமர்சனங்கள் வேணுங்க. விமர்சனம் தான் ஒரு மனுஷனை வந்து தங்கத்தை அடித்து தங்கமாக மாற்றுற மாதிரி விமர்சனங்கள் தான் அடி வாங்கி ஒரு மனுஷனை வந்து தங்கமாக மாற்றும். அந்த விமர்சனங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து இவருக்கு தான் மட்டும் இல்லை, எல்லா விஜய் சார், அஜித் சார்லேருந்து எல்லா நடிகர்களுக்குமே விமர்சனம் இருக்கும். ஸோ அந்த விமர்சனங்களை தாண்டி வரவங்க தான் நடிகர்கள். சிவகார்த்திகேயன்லாம் போன படத்துக்கு முந்தின படத்துலாம் சரியான விமர்சனம், வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கையில் இராணுவர்களுக்கே அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விமர்சனம். காலங்கள் மாற எல்லாமே மாறி போயிடுங்க. நம்ம செய்ய வேண்டியது நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே போகணும், அவ்வளோதான். தனுஷ் சார் சொல்கிற மாதிரி வர்றது கண்டிப்பாக வரும். விமர்சனங்களை வரவேற்கப்படணும். அவன் தான் நல்ல நடிகன். அதுவும் வந்து நெகட்டிவ் ரிவ்யூலாம் ரொம்ப வரவேற்கப்படணும். அதை தாங்கி நிற்கிறப்ப தான் மனசு வந்து ஆரோக்கியப்படும். அதோட பெருசு பார்க்குறப்ப நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தளபதி ஃபேன்ஸும் ஃபேன்ஸும் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு ஹிட்டாவது கொடுக்கட்டும், சூர்யா அவர் கஷ்டப்பட்டு நடித்து ஒரு ஹிட்டை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறாங்க. அவங்கள தாண்டி மற்ற எந்த ஃபேன்ஸ் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன்? இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, மற்றவங்க யாருமே இல்லைன்றீங்களா? யாருமே இல்லை. இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவங்கள தாண்டி வேறு யார் சூர்யா சார் இருக்காங்களே? சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் விஜய் சேதுபதி ஃபேன்ஸும் அவ்வப்போது அடிச்சுப்பாங்க, ஆனால் காணாமல் போயிடுவாங்க. மேலே வர நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸும் தனுஷ் ஃபேன்ஸும் இருக்காங்களே, அவங்க அடிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் காணாமல் ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ சில பேர் புதுசாக உருவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அதே தனுஷ் படத்தில் சொல்கிற மாதிரி தான், எதிரிங்களாம் அவங்களே உருவாங்க, அவங்களே காணாமல் போயிடுவாங்கன்னு.
ஆனால் கடைசி வரைக்கும் யாருக்கு எதிரிகள் இருந்துக்கினே இருக்கிறாங்களோ அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ராயபுரம் சைடு போனால் இன்றைக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் பழைய தேட்டரில் ஓட்டுற படத்துக்கு சண்டை போட்டுன்னு அடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இன்ன வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் அடிச்சிக்கிறாங்க. அப்போது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேட் கமெண்ட்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற ஒரு பெரிய எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க டாப்பில் இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர் யாருக்கும் போட்டி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். படம் தானே. ஸோ படம் சூப்பராக இருக்குது தலைவா. ஸோ ரெட்ரோ வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ரெட்ரோ தான். ஸோ சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. சூர்யா அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா இந்த சவுண்டு பார்த்தீங்களா, இந்த சவுண்டு தாங்க ரெஸ்பான்ஸு செம்மையாக இருக்குது. எல்லாம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.